என் ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருந்தாங்க. ஜஸ்ட் இது 5th மந்த்து. ஸோ எப்போயுமே நாங்கள் பார்த்து பேசும்போது, டீ கடையிலேருந்து பேசும்போது எப்போயுமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பான். பையன் பிறந்தா என்ன பண்ணணும், பொண்ணு பிறந்தா என்ன பண்ணணும், நிறைய இன்ஸ்டாகிராம்ஸ் நிறைய ரீல்ஸ் வரும்ல குழந்தைங்களை வச்சு பண்ணுறது. ஸோ அதை நான் அவனுக்கு ஷேர் பண்ணுவேன், அவன் எனக்கு ஷேர் பண்ணுவான், இதை ட்ரை பண்ணலாம், அது பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணான். ஸோ இதே மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது சடனாக நேற்று என்ன ஆச்சுன்னா, அவன் ஒய்ஃபுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. இது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவனும் ஷாக், நானும் ஷாக். எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னடா பண்ணுறது, என்னடா சொல்கிறது, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேனேடா, என்னடா அப்படின்னு கேட்குறான். எனக்கிட்டேயும் பதில் இல்லை, அவன்கிட்டையும் பதில் இல்லை. இப்போ அவங்க ஒய்ஃப் நல்லா இருக்கிறாங்க. வந்தான், நானும் அவனும் என்னை பார்த்தோம். நாங்கள் ஒரு டீ ஷாப்பில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தோம். ஜஸ்ட் நானும் எதுவும் பேசலை, அவனும் எதுவும் பேசலை. ஒரு 1.5 hours அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறமா என்கிட்ட வந்துட்டு, ஓகேடா இப்போ ஓரளவுக்கு ஓகே, நானும் என் ஒய்ஃபும் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், ஒரு வாரம் இருந்துட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். ஷிட் ஹேப்பன்ஸ் இல்லை, எக்ஸ்பெக்டே பண்ணல. லிட்ரலாக 5 months பிகாஸ் நாங்கள் அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த பிறக்க அதே வச்சுக்கிட்டு. ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணல. சடனாக இப்படி ஒன்று நடந்துச்சு. என்னென்னா, அவனால் அதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அவனுக்கு யாரோட அட்வைஸும் தேவைப்படல, எதுவுமே தேவைப்படல. ஆனால் என்ன, ஒரு மாரல் சப்போர்ட்டாக என்னை கூப்பிட்டான், நீ கூட இருறா அப்படின்னு கூப்பிட்டான். சில பேர் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம எடுக்கிற டிசிஷனால் என்ன வேணால் நடக்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஒரு அளவும் நம்மளுக்கு தெரியாது. என்ன நம்மளுக்கு பிடிக்காது நடந்துருச்சுன்னா சம்டைம்ஸ் நம்ம ஆக்ஷனால் அதை மாற்ற முடியும். ஸோ அதுக்கான ஒர்க்கை நம்ம போடலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்காது. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன, அந்த அக்செப்டன்ஸ் இருந்தால் ஓகே. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ இல்லாதவங்க நம்மளை பார்த்தோன்னா ஒன்று சில பேரை தட்டி கொடுக்கலாம், இல்லைனா சில பேர் வந்து அவங்க ஆதங்கத்தை சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. ஜஸ்ட்டு காது கொடுத்து கேட்டால் போதும், தே ஃபீல் குட். இல்லையா, இப்போ என் ஃப்ரெண்டு மாதிரி ஜஸ்ட் ஒரு மாரல் சப்போர்ட். நம்மக்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல, அட்வைஸோ எதுவுமே எதிர்பார்க்கல. ஜஸ்ட்டு கூட இருந்தால் போதும். பாருங்கள், நம்மளை சுற்றி யாராச்சும் அது மாதிரி இருந்தால் நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம். என்ன வேணால் நடக்கலாம். ஸோ ஃபார் தி பெஸ்ட். ஸ்டே ஹாப்பி.